அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது மைத்ரேய முகூர்த்த பதிவு. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் மைத்ரேய முகூர்த்த பதிவை கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. மைத்ரேய முகூர்த்தம் நமக்கு நாளைய தினமே இருப்பதினால இன்றைய தினம் இந்த பதிவை உங்களுக்கு கொடுக்குறேன். மார்ச் மாதத்தில் நமக்கு மைத்ரேய முகூர்த்தம் மொத்தமாக 3 நாட்கள் வருது. ரிஷிகள் நமக்காக ஏற்படுத்திய இந்த முகூர்த்தத்தை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்தி நல்ல முறையில் கடனை எல்லாத்தையும் அடைச்சிட்டு வரீங்க. நம் நாடு மட்டும் இல்லாமல் மேலை நாடுகளிலேயும் நிறைய சகோதரிகள் இந்த பரிகாரத்தை செய்கிறாங்க. அவர்கள் இந்த நேரத்தை உங்களுடைய நாட்டு நேரம் என்னவோ, அதாவது இங்கே சொல்கிற நேரத்தை நீங்கள் அப்படியே உங்கள் நாட்டு நேரத்துக்கு நீங்கள் செய்யலாம். கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கன்வெர்ட் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வருது. ஏன்னா ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு நேரம் இருப்பதினால அதில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் வருது. அதனால் இந்த நேரத்தை நீங்கள் அப்படியே உங்கள் நாட்டு நேரத்திற்கு நீங்கள் அப்படியே நீங்கள் எடுத்து வைக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய், ஒரே ஒரு 10 ரூபாய் எடுத்து வச்சா கூட நிச்சயமாக கடன்கள் என்பது அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா கவர், இந்த சின்ன கவர் இருந்தால் கூட போதும், நீங்கள் பணத்தை இதில் வைக்கலாம். ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கவர் மேலே வாங்கினவங்களுடைய அந்த பெயர், எவ்வளவு அமௌண்ட் வாங்கினீங்க, அந்த தேதி எல்லாமே இந்த கவரில் எழுதுங்க. மற்றபடி இந்த மைத்ரேய முகூர்த்தம் செய்வதற்கு குறிப்பிட்ட பரிகாரங்கள் அப்படின்னு எதுவும் கிடையாது. அந்த நேரத்தில் பணத்தை எடுத்து வைக்கணும், அவ்வளவுதான். நாளைய தினம் திங்கட்கிழமையாக இருப்பதினால ஈஸ்வரரை வேண்டி பணத்தை கவரில் எடுத்து வச்சுட்டு இந்த நேரத்தில் கொஞ்சம் நேரம், அதாவது ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ தியான நிலையில் இருந்து எதற்காக கடன் வாங்கினோம் அப்படின்றது எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணி அதற்கு பிறகு நீங்கள் இதை எடுத்து பூஜை அறையிலையோ அல்லது பீரோலையோ வைங்க. பொதுவாகவே நம்ம ஒவ்வொரு பதிவில் ஒவ்வொரு விஷயத்தை பார்த்துட்டு வரோம். அதில் நம்முடைய தர்மசாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, கடன் செய்யக்கூடாது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்லுது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கடன் இல்லாதவர்கள் இல்லை அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதாவது இப்போ திருமணம் செய்யணும், ஒரு பெரிய படிப்பு படிக்க வைக்கணும் அப்படின்னா அதற்கு கடன் வாங்கலாம் அப்படின்னே நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்லி இருக்கு. ஆனால் விரலுக்கு தகுந்த வீக்கம் அப்படின்ற மாதிரி நம்மால் அதை அடைக்க முடியுமா அப்படின்றதையும் நம்ம யோசனை பண்ணி தான் வாங்கணும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கடன் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக நாம் நிறைய வாங்குகிறோம், பின்னாடி அதை கட்ட முடியாத அவஸ்தைப்படுறோம். இப்படி கடன் இருக்குது அப்படின்னா நீங்கள் தினந்தோறும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாசலில் கோலம் போடும்போது பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க. வெறும் பச்சரிசி மாவால் கோலம் போட முடியல அப்படின்னா கோல மாவோடு கொஞ்சம் அதிகமாகவே பச்சரிசி மாவை கலந்து கோலத்தை போடுங்க. முன்காலங்களெல்லாம் அப்படி தான் போட்டுட்டு வந்தாங்க. நிறைய கடன் என்பதே அவர்களுக்கு இல்லை. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த பச்சரிசியை சாப்பிடுவதற்காக நிறைய எறும்புகள் எல்லாமே வரும். அந்த பச்சரிசியை அந்த பச்சரிசி மாவை அது சாப்பிடும். அது மட்டும் இல்லாமல் அது சேமித்தும் வச்சுக்கும். இதன் மூலமாக நமக்கு தர்மம் செய்த பலன் என்பது வரும். அதனால் நமக்கு அந்த கடன் பாதைகள் அப்படின்றது இல்லாமல் இருக்கும். ஆனால் நம்ம கோலக்கட்டியால் இந்த கோலத்தை போடுறோம். அந்த கோலக்கட்டி அப்படின்னா அது சுண்ணாம்பு. அதை சாப்பிடுகின்ற அந்த எறும்புகள் அதனுடைய வாய்ப்பகுதி எல்லாம் கொப்பளமாகிடும், அதாவது புண் மாதிரி வரும். அது ஒரு தவறான விஷயம். அதனால் கடன் இருக்கக்கூடிய எல்லாருமே கோலம் மாவில் நிறைய பச்சரிசியை கலந்து வாசக்கால்லையும் சரி, நீங்கள் தெருவுலையும் சரி, இப்படி கோலம் போடுவதற்கு பழகுங்க. நிச்சயமாக கடன்கள் என்பது ஏற்படாது. இது இன்றைய தினத்திற்கு உண்டான ஒரு தர்ம சந்தேகம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு விஷயம் அப்படின்னும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதத்தில் நமக்கு 3 முகூர்த்தங்கள் வருது. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு 11 ரூபாயாவது கவருக்குள்ளே எடுத்து வச்சு கொஞ்சமாக பச்சை கற்பூரம், ஏற்கனவே அதில் இருந்தால் கூட கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை அதில் நீங்கள் போட்டு வையுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு அந்த பண வரவு என்பது ஏற்படும்.
அது மட்டும் இல்லாமல் இந்த கவரை வந்து பூஜை அறையிலேயே நீங்கள் வையுங்க. தினம்தோறும் நாம் இதை பார்க்கும்போது அன்றைய தினத்திற்கு உண்டான வீண் செலவுகளை தவிர்த்து அந்த பணத்தை நாம் பாதுகாத்து சேமித்து கடன் கொடுக்கக்கூடியவர்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா கடன் அடையும். அப்போ இந்த கவரில் வச்ச பணத்தையும் அவருக்கு சேர்த்து கொடுத்துடுங்க. அதிகமாக கொடுத்தா கூட பரவாயில்ல. இப்போ நீங்கள் ஒரு 1000 ரூபாய் வாங்கி இருக்கிறீங்க, உங்களால் அந்த கடனை கட்ட முடியல, ஒரு 11 ரூபாய் மைத்ரேய முகூர்த்தத்துக்கு எடுத்து வச்சிங்க, திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் வந்து நோட்டாக கிடைச்சிருச்சு. அப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 11 ரூபாயும் சேர்த்து அவரிடத்திலேயே நீங்கள் வந்து கொடுத்துடுங்க. இப்போ முகூர்த்தத்தை பார்க்கலாம். நாளைய தினம் 3/3/2025 அஸ்வினி நட்சத்திரம், மேஷ லக்னம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். காலையில் 8:45 இருந்து 10:20 வரை வந்து நமக்கு இந்த மைத்ரேய முகூர்த்தமாகப்பட்டது இருக்குது. காலையில் 8:45 இருந்து 10:20 வரை இருக்குது. இந்த நேரத்தில் எடுத்து வைங்க. அடுத்து 2வது மைத்ரேய முகூர்த்தம் 19/3/2025 வருது. அதாவது 19/3/2025 வருடம். இது வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதியும் நமக்கு நீடிக்குது. ஏன்னா இரவு நேரத்தில் வருது. புதன் வியாழன் ரெண்டும் சேர்ந்த ஒரு அதாவது நாள். 19ஆம் தேதி இரவு 10:41 ஆரம்பமாகி மறுநாள் 12:59 இது முடியுது. அது ரொம்ப இருட்டு நேரம், இரவு நேரம் அப்படின்றதுனால நீங்கள் அந்த ஆரம்பிக்கிற நேரத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு எடுத்து வச்சுட்டு நீங்கள் தூங்க போயிடலாம். அடுத்து 31/3/2025 அன்றைய தினமும் மறுபடியும் அஸ்வினியும் மேஷ லக்னமும் வந்து சேருது. இந்த 19ஆம் தேதி வந்து அனுஷம் விருச்சிக லக்னம். அடுத்து வந்து 31ஆம் தேதி அஸ்வினி மேஷ லக்னம். இது வந்து 6:58 காலையில் வந்து நமக்கு இது ஆரம்பமாகுது. அதாவது அந்த 3ஆம் தேதி முகூர்த்தமும் காலை நேரம், 19ஆம் தேதி முகூர்த்தம் வந்து இரவு நேரம், 31ஆம் தேதி முகூர்த்தம் வந்து காலையில் 6:58 அதாவது ஏஎம் காலையில் ஆரம்பமாகி 8:34 ஏஎம் அதாவது காலை நேரத்திலேயே திங்கட்கிழமை என்று இந்த முகூர்த்தம் இருக்குது. இப்படி இந்த மாதத்தில் 3 முகூர்த்தங்கள் அழகாக நமக்கு இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு முகூர்த்தத்தில் வந்து பணம் எடுத்து வச்சா மறுபடியும் எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாதா அப்படின்னு கேட்குறீங்க. எல்லா முகூர்த்தத்திலேயும் பணம் எடுத்து வைங்க. ஒரு 11 ரூபாயாவது ஒவ்வொரு முகூர்த்தத்திலேயும் 3 முகூர்த்தத்திலேயும் எடுத்து வைங்க. ஏதாவது ஒரு முகூர்த்த நேரம் நமக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.